இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தேசிய கல்வி நிர்வாகம், இலங்கை மத்திய வங்கி, அரச பணி, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், வெளிநோயாளர் பிரிவு, பாடசாலை மட்ட கணிப்பீடு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், இலங்கை போக்குவரத்து சபை. இனி வருடங்களில் வரும் நிறைவு விழாக்கள் பற்றிய விளக்கம். 1ஆம் ஆண்டு காகித விழா, 10ஆம் ஆண்டு தசாப்த விழா, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா, 50ஆம் ஆண்டு பொன் விழா, 60ஆம் ஆண்டு வைர விழா, 75ஆம் ஆண்டு பவள விழா, 80ஆம் ஆண்டு அமுத விழா, 100ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா. இனி பிராணிகளின் தொழில்களை பற்றி பார்ப்போம். ஆந்தை அலரும், மயில் அகவும், புறா குறுகுறுக்கும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், தேனி ரீங்காரம் செய்யும், வண்டி இறையும், கரடி உருமும். நரி ஊளையிடும், எருமை எக்காலமிடும், பள்ளி சொல்லும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், தேவாங்கு அழும், சிங்கம் கர்ச்சிக்கும், குரங்கு அலப்பும். இனி நாம் சில மரபு தொடர்களை பார்ப்போம். கைகூடுதல், சித்தி அடைதல், நுனிப்புள் மேய்தல், மேலெழுந்த வாரியாக படித்தல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைத்தல், பொடி வைத்தல், தந்திரமாக பேசுதல், விழலுக்கு இறைத்தல், வீண் செலவு செய்தல், கடன் கடித்தல், இருப்பின்றி செய்தல், கரி பூசுதல், அவமானப்படுத்தல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கண் மூடுதல், இறத்தல் அல்லது மரணித்தல், கண் வளர்தல், நித்திரை செய்தல், கண் மலர்தல், விழித்தல், அறை கூவுதல், போருக்கு அழைத்தல், கை கழுவுதல், பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல், வேட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம் செய்தல். பழமொழிகள் தரும் சில கருத்துக்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்துமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. இறக்க போனாலும் சிறக்கப்போ வறுமையின் செம்மையை எடுத்து காட்டுகிறது. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இது உத்தம நட்பை எடுத்து காட்டுகிறது. அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி, முன்மாதிரியான தன்மையை காட்டுகிறது. ஆழம் அறியாமல் காலை விடாதே, ஆராய்ந்து செய் என்பதை காட்டுகிறது. எடுக்கிறது பிச்சை, ஏறுவது பல்லக்கு, வீண் பெருமையை சொல்கிறது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, திருப்தியற்ற மனதை இது சொல்கிறது. ஊருடன் பாய்க்கின் வேருடன் கெடும், பகை அழிவை தரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. வெறும்பூர கற்கொடியும் விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதை சொல்கிறது. கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைப்பதற்கு அரிதான ஒன்றை மறப்பது நன்று என்று இது சொல்கிறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கவர்ச்சியானவை அனைத்தும் நல்லவை அன்று என்பதை சொல்கிறது. குப்பையிலே போட்டாலும் குண்டுமணி மங்காது, வறுமையிலும் உயர்ந்தோர் பண்பு மாறாது என்பதை சொல்கிறது. ஆத்திரக்காரன் சரி, ரைட், ஓகே. குட் மார்னிங் பிள்ளைகள். சரி, இது கடைசி எத்தனை கேள்வி பார்த்துருக்கேன்? முன்னூற்றி 58 கேள்வி பார்த்திருக்கேன் சார். 359 இருந்து பார்க்கணும். கவனிச்சு கொள்ளுங்க. 359வது கேள்வி பாருங்க. இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி வந்து ஜே.ஆர். ஜெயவர்தன. இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி தான் வில்லியம் கோகலாம். இலங்கையின் கட்டிப்பால் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் புலனாறு. காயாக இருக்கும் போது காய்ந்த பின்னரும் பச்சென்றமாக இருப்பது. விடை பயன்
வேற யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? அடுத்த பாருங்க, 3 இதழ்களை கொண்ட பூக்களின் தொகுதி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 இதழ்களை கொண்டது. உங்களுக்கு தெரியும், செவ்வரத்தை வராத 5 இதழ், மல்லிகை வராது அப்படின்னு சொன்னா தென்னை போகன் விலாசம். பையன் வேலையின் போது துணியை வரைவதற்கு சுவடு வரை செல்லும். கையில ஊசி குத்தாம தான் தீட்டால் பாவிக்கிறவங்க. வேற, அடுத்த கேள்வி. நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் உணவாக இருப்பவை வல்லாரை பொன்னாங்கண்ணி, அதாவது பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட் உணவுகள், அதாவது சோறு, பொடி, இடியப்பம், பிட்டு, அதே போல பான், ரொட்டி, இதெல்லாம் உங்களுக்கு உடலுக்கு சக்தி தர உணவுகள். அதே போல புரத உணவுகள், மீன், முட்டை, பால், இறைச்சி, சோயா வரை, சோயா பால், இப்படியான சாப்பாடு, நிலக்கடலை, இதெல்லாம் புரத உணவுகள். இது உடலை வளர்க்கிற உணவு. இந்த இலைக்கறி வகைகளும் பழங்களும் தான் எங்களுக்கு நோயில இருந்து பாதுகாக்கிற உணவுகளா இருக்கு. பழங்கள் எல்லாம் வரும், மரக்கறி எல்லாம் வரும். கடதாசி ஒன்றை மடித்து செய்யப்படுவது ஷார்ட்கட் மடிக்கு. அப்ப மடியோட சொன்ன மடித்து செய்யப்பட்டா அது என்ன சொல்லுவோம், ஒரிகாம். தாளை கிழிச்சி செய்தா கொள்ளாது, ஷார்ட்கட் ஈக்கு. வித்துக்களை பயன்படுத்தி செய்தால் படம், ஷார்ட்கட் அவி. ஏன்னா வித்து அவிக்கு தானே சாப்பிடுவோம், அதனால அவி அப்படின்னு ஆரம்பிச்சு. அடுத்த பாருங்க, வேலை ஒன்றை கூட்டாக செய்வதால் கிடைக்கும் நன்மை அல்லாதது கேட்கலாம். வேலை இலகுவா செய்யலாம், நீண்ட நேரம் மகிழ்ச்சியா செய்ய முடியும். விடை இரண்டாவது சரி. என்றால் அல்லாததான் கேட்கும். காந்த முறையால் கவரக்கூடிய பொருட்களின் தொகுதியாக இருப்பது. காந்தத்தால கவரக்கூடிய பொருட்களின் தொகுதியாக இருக்கக்கூடியது என்ன விட வேறு? முதலாவது. இரண்டாவதுல ரப்பர் பேண்ட் கவரா. அடுத்தது சின்னம். அடுத்தது பேரணும். இலங்கையில் தரம் 5 புலமை பரிசு பெருக்கு. ஏன்னா உங்களை போட்டு உலகு அடிமைப்படுத்தினால் யாரு யோசிக்கிறீங்க? என்னங்கிற சரியா? அதாவது அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, கிராமத்து சைட்ல இருக்கிற வசதி குறைந்த பிள்ளையில நகரத்துல இருக்கிற பாடசாலைகளுக்கு எப்படி கொண்டு வாரன்னு யோசிச்சேன். அப்ப அதுக்காகத்தான் அவர் அறிமுகப்படுத்தார். அதோட கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன உதவி தொகையும் கிடைக்கும். கவர்மெண்ட்ல வேலை இல்லாத எல்லாருக்கும் என்ன செய்யலாம், உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப இந்த தரம் நீங்க கொடுக்கக்குள்ள உங்களோட வருமானம் கூடுதல் குறையில் இருப்பாங்க அம்மா அப்பா. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் கூடண்டாலும் அது நீங்க ஒரு 15,000 போட்டு கொடுங்க. அப்பதான் அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட் வேலை இல்லாத அதோட ஆலோசனை பண்ண மாட்டேன் நான் கோழி. அடுத்த பாருங்க, அரசலத்தினை மலர்தலை குறிப்பது என்னதை குறிக்கிறது? தூய்மை. மாகாணத்தில் கடலோட கலக்கிறது ஜின் கருதை, ஷார்ட்கட் ஜின்கா. இந்த ஷார்ட்கட் ஜிங்கா புங்காட்ட மாதிரி ஜிங்கங்கை காலில கலக்கும். குருநாகல் மாவட்டம் வடமாகாணம் இல்லை, வடமாகாணத்தில் இருக்கிறது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா. வடமேல் மாகாணம் புத்தளம், குருநாகல். வடமத்திய மாகாணம் புலனறுவை, அனுராதபுரம். இலங்கையில மிகப்பெரிய மாவட்டம் அனுராதபுரம், அது வடமத்திய மாகாணத்தில் இருக்கு. அடுத்த பாருங்க, ஆஸ்திரேலியாவோட தேசிய சின்னம் அங்க பிராணிகள் உலகளாவிய ரீதியில முக்கியத்துவம் பெறுவதற்கு. உதாரணமா சீனாண்டா பண்டா கரடியும், ஆஸ்திரேலியாண்டா கங்காருவும், இந்தியாண்டா மயில் புலியும், இலங்கை என்று சொன்னா காட்டுக்கோழி, காட்டுத்தேவல், மராணி, அப்படியான பிராணிகள் உலக ரீதியில முக்கியத்துவம் பெறும். இந்தியாவிற்கு தெற்கில் அமைந்துள்ள நாடு இலங்கை. உணவாக பயன்படும் வித்து அல்லாதது கேட்கிறார்கள். சாப்பிடுறதுக்கு பயன்படாது நெல். சாரி, பப்பாஸ் முதலாவிடை சரி.
4 இதழ்கள் உள்ள மலருக்கு உதாரணம் என்ன விடை? வெற்றி. வெற்றி. தனது வீடாக புற்றி அமைப்பது கரையான். அறையா. ஒன்று ரெண்டு இதுதான் வாய் தடவை வருது. அதெல்லாம் நித்திர போடாது. அடுத்து ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் மாத்திரம் காய்க்கும் தாவரங்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கால வேறுபாடின்றி பூப்பது அல்ல, கால வேறுபாடுடன் பூக்கிறது. வாழை கொய்யாலாம் கால வேறுபாடின்றி பூக்கும். பப்பாசி கால வேறுபாடின்றி பூக்கும். அப்ப குறித்த ஆண்டுல செய்யறது வாழை ரம்புட்டான். வாழை ரம்புட்டான் 3ஆம் மாசம் பூக்கும். 4ஆம் 5ஆம் மாசங்கள்ல எங்களுக்கு இப்ப அடுத்த மாசம் உங்களுக்கு கையல்ல பாலப்பழம் ரம்புட்டான் பழம் பேர். அதாவது 5ஆம் மாசம் நீங்க அதை சாப்பிடாது. என்ன 3ஆம் மாசம் பூத்திருக்கு, 4ஆம் மாசம் காய்ச்சிருக்கு, 5ஆம் மாசம் பழுத்திருக்கு. உங்களோட வாயிலுக்குள்ள வேறும் கவனப்பட இது சரியா கடையில வாங்கணும். ரோட் சைட்ல குவிச்சிருக்கு இல்லையா? நல்ல அமைதியான வகுப்பு. சரி. துப்புரவற்ற நீரை பருகுவதால் பீடிக்கும் நோய். அசுத்தமான நீரை பருகுறதால என்ன ஏற்படலாம் உங்களுக்கு? செங்கண்மாய். பின்வரும் பிராணிகளுக்கு ஊர்வன அல்லாதது கேட்கிறார். தவளை. தவளை ஊர்வனதான். ஏன் அது அப்படி கேட்கிறாங்க? தவளை தாவிப்பாய். ஆமை உடம்பு எல்லாம் என்ன ஊர்ந்து செல்லும். அடுத்த பாருங்க. பச்சையாக வெட்டிய எம்மரக்கறி துண்டுகள் சிலவற்றை பாத்திரத்தில் உள்ள நீரில் இடும்போது அந்நீரின் நிறத்தை மாற்றக்கூடியது. பீட்ரூட்டும் சரி, கத்திரிக்காயும் சரி. கத்திரிக்காயும் போட்டா ஒரு கபில கலர்ல வேறு சரியா வட்டி போட்டா. ஆனா கூட மாறுறது என்னதுன்னா பீட்ரூட். விடை 3ஆவது சரி. இலங்கையில் அதிக மாவட்டங்களை உள்ளடக்கிய மாகாணம் அங்க வடமாகாணத்துல என்ன சொல்லுங்க பாபு? யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார். வெரி குட். அடுத்த பாருங்க. மேசன் பயன்படுத்தும் உபகரணம் தூக்குக்குண்டு. என்னதுக்கு இதை பயன்படுத்துவார்? சுவரின் நிலைப்புத்தல் சரியான்னு பாக்குறது. ஏன்னா இல்லாட்டி தாய்லாந்துல விழுந்த மாதிரி கட்டுறது எல்லாம் விழுந்து அங்க நிலநடுக்கம் விழுந்தல. அது மாதிரி நீங்க இங்க கட்டி கொண்டு இருக்கக்குள்ளே விழுந்துரு. தூக்குக்குண்டை போட்டு வடிவ லெவல் கட்டுறது. சக்தி தரும் உணவு கருப்பட். அதே போல நுழம்புகள் பெரும்பாலும் எவ்வேளையில் ஊட்டிக் கொள்வதைகின்றன? மாலை வேளை. அதாலதான் மாலையாகியதும் கதவு ஜன்னல்கள் போன்றவற்றை என்ன செய்யணும்? மூடி விடணும். இல்ல நீர உள்ள கடிக்கும். நாவலம் வேண்டிய. அடுத்த பாருங்க. மரக்கிளையில் விதானம் போன்று குடை போன்று அமைந்திருப்பதால் ஏற்படக்கூடிய சில மரங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நல்ல பெருசு எப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒரு செட்டப் இருக்கு. நடுவுல மரம் நீ இதைத்தான் விதானம் என்று சொல்றது. சரி, இது இப்படி நல்லா படர்ந்து இருக்கிறபடியா, பெரிய மரமா இருக்கிறபடியா ரயாசரி என்ன நன்மை ஏற்படும்? மண்ணரிப்பு தடுக்கப்படும். சரி, அவடத்துல பெய்யுற மழை கரெக்டா விழாது. மேல இருந்து பெய்யுற மழை என்ன செய்யாது, கரெக்டா விழாது. இதுலதான் விழும். இதுல விழுந்து என்ன செய்யும்? ஒரு இடத்துலதான் தண்ணி ஓடும். அதால என்ன நடக்கும்? ஆனா கீழே அந்த தண்ணி வர கீழே இந்த தண்டோட தான் வேற தண்ணி. அதால இந்த இடத்துல எல்லாம் மண்ணரிப்பு ஏற்படாது. சரி, அடுத்த பாருங்க. சிவப்பு செல்ல மகள் பத்மாவுக்கு நீண்ட கருவிழிகள் உதவி. சிவப்பு செல்ல மகள் பத்மாவுக்கு நீண்ட கருவிழிகள் ஊதின. இது ஊதா வேறுனா இல்லையா? அல்லது வேற எங்கேயே ஓடர் இருக்காண்டு பாருங்க. சிவப்பு செல்ல மகள் பத்மாவுக்கு நீண்ட கருவிழிகள் ஊதின. 2வது விடை சரி. சரியா? ஷார்ட்கட்டா வேணாம்.
அடுத்தது ஓடருக்கு போடாம மாத்தி போட்டுருக்கான். ஆனா உண்மையா இதான் ஓடர் பிள்ளைய இவ்விடத்துல இந்த வெள்ளையை வெட்டி போட்டு இதுல ஊதா போட்டியல் என்று சொன்னா ஓடர் முதலாவது சிவப்பு இருக்கும், அடுத்ததுக்குள்ள நீலந்தானே சார் சாரி நீளத்துக்கு பதிலாக கருநீலம் வரும். அதுக்கு விடை ரெண்டாவது தான் சரி. ஓடர் வாரண்டு சொன்னா இதை கருநீலம் மட்டும் இதை ஊதாண்டு மாத்தணும். சரியான ஓடர் வேற. சரியா? ஓகே, கிளியரா? ஆரோக்கியமான வித்தொன்று முளைப்பதற்கு அவசியமான காரணிகளை உள்ளடக்கி இதுக்கு விடை இவ்வளவு இருந்தா வித்து முளைக்கும். இதுக்கு shortcut நீ வரவே போதும். அதான் சொல்றேன். மஞ்சள் நிறத்தை பெற நீல நீலத்தையும் கலக்கும் போது மஞ்சளையும் நீலத்தையும் கலந்தா என்ன கலர் வரும்? இரு நிறங்களில் அமைந்துள்ள வித்துக்கள் குன்றுமணி என்ன கருப்பு. அடுத்த பாருங்க. சக்தி குறைவாக விரயமாகும் விளையாட்டு தாயம் போடுங்க. இரண்டாவது விடை சார். சர்வதேச புத்தக தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? ஏப்ரல் 22. வெள்ளை நிற குருதியுடையது கரப்பான்பூச்சி. நாற்று மேடைகளில் விதைகளை இட்டு முளைக்க செய்த பின் கன்றுகள் பெறப்படுவது. தகத்திமி கோழி தான் சொற்கட்ட என்ன? தகத்திமி கோழி என்ன ஞாபகம் இருக்காது? என்னன்னு சொல்லுங்க. சர்வதேச புத்தக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 22, 23. கொஞ்சம் பாருங்க. ஏப்ரல் 23. சாரி 22 சொல்லலாம். விலங்கல்ல சவடிவா. ஏப்ரல் 23 சரியான விடை. வருடம் முழுவதும் பூப்பது தென்னை. சரி, அடுத்த கவனிங்க. பழத்திற்கு வெளியே வித்து காணப்படுவது மரமுந்திரி. மூன்றாவது விடை முந்திரிகை என்று மரமுந்திரி தான். அடுத்த பாருங்க. கொல்லன் கம்மாலையில் பயன்படுத்தப்படும் உபகரணம் முகத்தடி பயன்படாது. இரண்டாவது விவசாயத்துல பயன்படுறது. பயன்படாது. இரண்டாவது மீனவ தொழில பயன்படுறது. ஆகவே சரியான விட இரண்டாவது. பிள்ளையை கண்டுபிடிச்சாலும் சரியா நாங்க என்ன செய்யலாம், அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்த பாருங்க. இடவசதியற்ற இடங்களில் செய்யக்கூடியதும் பராமரிப்பது சுலபமானதும் பாதுகாப்பானதும் இலகுவானதுமான பைத்திய முறை. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாற்று முறை பைத்தியம். சில வீடுகளிடம் இல்லாட்டி என்ன செய்யலாம், அரிசி பேக், அது ஒரு 10 பேக்கை வச்சு அதுல 10 மிளகா கண்டை வைக்கலாம். வச்சா என்ன செய்யும், உங்களுக்கு மழைண்டாலும் உள்ளது வைக்கலாம். இந்த பராமரிக்கிறது லேசு, களைகள் அதற்கிறது லேசு. விளங்கிட்டு அதை படிச்சிருக்கிறோம் இல்ல, மாற்று முறை பயிற்சி சாடிகள் என்று சொல்லி மூங்கில் கொட்டு, பசலை உரை, புல்சாடி இதெல்லாம். பண்டைய மன்னர்கள் விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு மேற்கொண்ட செயற்பாடு. பண்டைய மன்னர்கள் விவசாயத்தை மேற்கொள்வதற்கு என்ன செயற்பாடுகளை மேற்கொண்டாங்க? அதிக குளங்களை குளத்தை கட்டினாங்க. ஏனென்றால் விவசாயத்துக்கு நீர் வேணும், மழை இல்லாத காலத்துல நீர் வேணும்ன்றதுக்காக குளங்களை கட்டினாங்க. அந்த குளத்தை வச்சு கொண்டு ஒரு குடியிருப்பு அமைக்கப்பட்டது பழைய காலத்துல. வேற இது குளம் என்று சொன்னா இவ்விடத்துல மனிதர்களை குடியேற்றினாங்க பக்கத்துல. அப்ப இதால என்ன நடக்கும்,
இந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்து இவங்க விவசாயத்தை செய்து செழிப்பா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. தங்க கூரையுடன் காணப்படுவது கண்டி தலதாமாளி. இது கண்டி மத்திய மாகாணத்துல இருக்கு. கோடை வெயிலுக்கு குளிர்ச்சியான, அதுக்காக கோல்டன் டெம்பிள் தமிழ்ல வெளியிடுறாங்க. சரியோ, நீங்க கண்டி தலதாமாளிகை பாத்தீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப நாங்க அடுத்த பழசி முடிஞ்ச கையோட வலிக்கணும் எல்லாம் கொண்டு அதுல அதெல்லாம் பார்த்தேன். 2 நாள் இருக்கா, நல்லா படிச்சீங்கன்னா கூட்டிட்டு போறேன், இல்லாடி கூட்டிட்டு போறேன். கோடை வெயிலுக்கு குளிர்ச்சியான நீரை பெறுவதற்கு ஏற்படுத்தக்கூடியது. மண்பானையில வச்சு குடிச்சீங்கன்னா சும்மா குழுகுல இருக்கு. ஆனா குடிக்கலாம் நல்ல மண்பானையில வச்சு நம்ம இரவு வச்சா காலையில எடுத்து குடிச்சீங்கன்னு சொன்னா விகாசனி ஏசியில இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதானே? அடுத்த பாருங்க, உப்பிட்டு காய வைப்பதன் மூலம் நற்காப்பு செய்யப்படும் உணவு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு போட்டு தானே காய வைக்கிறதால எங்களுக்கு மீன், நாய், நரி, பூனை, குரங்கு போன்றவை கடிக்கிறதால உங்களுக்கு நீர்வரப்பு நோய் வரும். இது நாய் மட்டும் கடிச்சா வராது, நரி, குரங்கு, பூனை கடிச்சாலும் இருக்கு. அதால நாய், நரி, குரங்கு, பூனை கவனம் வேற. சிலாக்கள் மனிதன் கடித்தாலும் வேற. ஆனா இப்ப கடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ பக்கத்துல வச்சுக்கொள்ளாங்க. அடுத்தது பாருங்க, பயிர்களுக்கு தீங்கு செய்யும் பிராணி அல்லாது இருக்கிறாங்க தேனி. அடுத்த பாருங்க, நமது நாட்டின் தேயிலை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர். முதலாவது விடை சார். கிராமப்புற செயற்பாடுகளில் விரும்பி விளையாடுற விளையாட்டு சிட்டிப்புல். அந்த பற்பசை கொள்வனவின் போது அதுல சர்வதேச தரச்சான்றிதழ் பிள்ளைகள் ISO முதலாவது, SLS இதனை தரச்சான்றிதழ், SLDA. அதுல இந்த குறியீடுகள் கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்கொள்ளுங்க. SLDA ரெண்டா பற்பசையில இருக்கு. அதே போல ISBN என்று சொல்றது புத்தகத்துல இருக்கு. இப்ப நம்ம கிகாசினி ஒரு புத்தகம் வெளியிடப்படாண்டு வைங்க, இது அனுமதி எடுத்தாவிட்டா ISBN ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பான். அவனோட புக்கு 25 வந்தா இந்த புக் நம்பர் அவ புக்ல போட்டு அடிக்கலாம். பதிவு செய்யப்பட்ட புத்தகம்ன்றது இதோட பொருள். பேயால குறிக்கப்படுறது என்ன? இரும்பு கம்பி. இரும்பு கம்பியா செப்பு கம்பியா? செப்பு கம்பி. இரும்பு கம்பியை நாங்க அதுல போடலாம். செப்பு கம்பி போடலாமா? நான் அவ்வளவு எஃபெக்டா இருக்காது. தேசிய லட்சணையில் வட்டத்தினுள் காணப்படும் வாளேந்திய சிங்கம். தேசிய லட்சணையில இருக்கிற சிங்கம் குறிக்கிறது நாடுங்கட்டுப்பாடான மக்கள். தேசிய கொடியில இருக்கிற சிங்கம் குறிக்கிறது சிங்கள மக்கள். சிங்கம் ஒன்றுதான், ஆனா டிஃப்ரெண்டா அது குறிக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ள. பிராணிகளா பரவ வித்துக்களாவன ஆள்வேம்பு. விடை மூன்றாவது சரி. தேங்காய் வந்து நீரால பெரம்பலடையும், ரப்பர் வெடித்தும் பெரம்பலடையும், எருக்களை காற்றின் மூலம் பெரம்பலடையும். நமது நாட்டுக்கு உரித்தான ஈரோடக வாலிபன் மரத்தேரை சிவப்பு கழுத்து. விடை முதலாவது சரி. ஞாபக சக்தி அதிகம் உள்ளது யானை. கிழங்கு துண்டங்கள் மூலம் தம் இனத்தை பெருக்கிக் கொள்வதை மரவள்ளி கிழங்கு நடுறல்ல மாடு, அதுக்கு தண்டு தான் நடுறது. உருளைக்கிழங்கும் வள்ளிக்கிழங்கு. பேசப்படங்களில் சிறு வீதிகளை குறிக்கின்றன மஞ்சள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நீர்நிலைகள் வந்து நீல கலர், பிரதான வீதி சிவப்பு. அதே போல அதிவேக பாதை ஊதா கலர்ல குறித்து காட்டப்படும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அடிக்கடி வாரது. சரியா? அதே போல சொல்லுங்க, பச்சையால வந்து வயல்வெளிகள், காட்டு நிலங்கள், அதெல்லாம் பச்சையில குறித்து காட்டணும். பிரதேசத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட அவசர கலந்துரையாடலுக்காக அப்பிரதேச மக்கள் குறித்த பிரதேச மக்கள் அரைமதி மாமாங்கத்துல, ஆனா மட்டக்களப்பு அந்த குறிப்பிட்ட ஏரியா தாமரக்கணி ஏரியால இருக்கிறார்களுக்கு தகவல் வழங்குறது. நாங்க என்னத்தை பயன்படுத்தலாம்? ஒலிபெருக்கி. ஆனா சொல்லி விடுறேன்,
இன்று அமிர்தகனியில் இலவசமாக சத்துணவு வழங்கப்பட உள்ளதால் அனைவரும் வந்து அதை பெற்றுக் கொள்ள உள்ளதாக சொல்றோம். பின்வருவற்றுள் வாசனை மிக்க பூ எது? பவளமல்லிகை. பவளமல்லிகை. காய்க்கும் பழம் திராட்சை. இலையின் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது சல்வீனியா. சல்வீனியா. கல்வினியா. சரி. அதே போல சதைகரைத்தான் அதெல்லாம் பேர். இதை விட பார்த்து திருத்தினாக்கள் அதுல ஏதாவது கரெக்ஷன் அப்படின்னு சொல்லணுமா? அழகுக்காக வைக்கப்படும் பூச்சாடிகளில் பூக்கள் அதிக நாடும் வாடாமல் இருப்பதற்கு பயன்படுத்தப்படுவது அஸ்பிரின். அதாவது அஸ்பிரின் குடிச்ச அந்த முதல் வார குறைவு அந்த இதை வந்து ஒரு பாதி எடுத்து நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா ஒரு கரைஞ்சி வரும். அதுக்குள்ள மல்லிகை பூவெல்லாம் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு 2-3 நாளைக்கு வாடாம இருக்கும். இலங்கைக்கு உரித்தான முலையொட்டி கருங்குரங்கு அரசு சிறையில் காணக்கூடிய, அதாவது அழுத்தி வர சொல்றீங்க வாங்க வகுப்பு. அடுத்தது அரச சிறையில் தேசிய கொடி 2 காணப்படுவது வாழேந்திய சிங்கம். எல்லா நாணயத்தாளிலும் காணப்படும் ஒரு பொது இயல்பு நிறைகுடத்தில் உருவம் காணப்படும். அதே போல இலங்கை மத்திய வங்கி என குறிப்பிடப்பட்டிருந்த நாணயத்தாளில் பொதுவான இயல்பு வந்து மத்திய வங்கி என்று சொல்லி குறிப்பிடப்படும். அடுத்த பேருக்கும் கொடியில் கவனிச்சு கொள்ளுங்க. அதுல மைக் ஆன் பண்ணிருக்கா ஆஃப் பண்ணிருக்கான்னு வேற. அடுத்த கவனிங்க. ஒலிம்பிக் கொடியில் காணப்படும் வளையங்களின் நிறங்கள் 3 குறிப்பிடுகள். அதுல கவனிக்கணும்னு சொன்னா சிவப்பு, மஞ்சள், நீலம், சரி ஊதா கலர் இதுல இல்லை. சிவப்பு, மஞ்சள், நீலம். சிவப்பு வந்து அமெரிக்கா கண்டத்தை குறிக்கிறது பிள்ளைகள். நீலம் வந்து ஐரோப்பா கண்டத்தை குறிக்குது. மஞ்சள் வந்து ஆசியா கண்டத்தை குறிக்கும். அதே போல கருப்பு வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை குறிக்கும். எப்படி ஞாபகம் வைக்கிறோம்டா சொல்லி தந்துருக்கு. ஞாபகம் இருக்கா? அடுத்த பேர் உணவு உட்கொள்ளல் தொடர்பாக நம்மிடம் இருக்க வேண்டிய சிறந்த பழக்கம். உடனடி உணவுகளை சாப்பிடுறது சமையலாம் அப்படிங்கிற உடனடியா செத்து போக வேண்டிய பிரதான உணவு வகைகளுக்கு ஈரவை ஒன்று சேர்த்துக் கொள்வது. சரி, இனிப்பு சுவையோட அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு. அவை விட 2வது சரி. உலர்த்திய பூக்களை அவிப்பதா? ஆவரசுக்கு இன்னொன்று என்ன? பொன்னாவரசு என்று சொல்றது. 3வது விடை சரி. அடுத்தது வயல்வெளிகளில் மாத்திரம் பயன்படுத்தப்படுகின்ற விடை நுகத்தடி அறிவாள் கலப்பை. 3வது விடை சரி. இதுல வனை சில்லு வந்து வணிகர் தொழில் செய்கிறார்கள் பாய்வார்கள். செக்கு வந்து எண்ணெயாற்று இடத்துல இருக்கு. இலங்கையின் கடற்கரையில் இருக்கும் ஒரு மாகாணம் தென் மாகாணம். சப்ரக மத்தியில கடலில் என்றும் குறைவடையாத ஒரு வலு சூரிய சக்தி. 1வது விடை சரி. அடுத்தது நீருக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பாக அமையாது. கொண்டி சுண்ணா நிறமூட்டப்படுதல் இல்லை. வெப்பமாக்கும் போது நீராய் வடிகிறது சரி. குளிக்கும் போது பனிக்கட்டியா மாறுதல் அமையாது. 1வது விடை சரி. சந்தையில் வாங்கும் போது நுனியை முறித்து பார்த்து வாங்கும் வெண்டி. வானின் மிக உயரத்தில் பறக்கின்ற கூர்மையான கண்களை உடைய ஊர்ந்து பறவை கழுகு. காற்றின் மூலம் மண்ணரிப்பு அதிகம் இடம்பெறும் பிரதேசம் புட்கள் அற்ற மணற்பாங்கான பிரதேசம். புல் இருக்கிற இடத்தெல்லாம் மரம் இருக்கிற இடமெல்லாம் மண்ணரிப்பு ஏற்படுறது குறைவாரு. உப்பு உற்பத்தி செய்யப்படும் இடங்களுக்கு வழங்கப்படுவது என்னென்ன சொல்றாங்க? அடுத்தது இருளில் பொருள் ஒன்றை பார்ப்பதற்கு அவசியமானது என்னென்ன வேணும்? ஒளியும் கண்ணும் இருக்கணும். முன்னாடி பொருள் தெரியாது. சரியா கேள்வி. அடுத்தது நுரைச்சோலை அரண்மின் நிலையம் இருக்கிறது ரூபாய் 100 ரூபாய். 50 ரூபாயில மன்னம்பட்டிய பாலம் இருக்கு. 20 ரூபாயில கொழும்பு பழைய பெரிய துறைகளும் இருக்கு. இலங்கைக்கு
மிகவும் அண்மையில் அமைந்துள்ள நாடுகள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பான் தூரத்துல இருக்கு, ரஷ்யா இதுல தூரத்துல இருக்கு, மாலதீவுகள் பக்கத்துல இருக்கு, இரண்டாவது. நேபாளம் பக்கத்துல இருக்கு, பூட்டான் பக்கத்துல இருக்கு. விடை இரண்டாவது. செயற்கை நிறப்பொருட்கள் கவனித்துக் கொள்ளுங்க. செயற்கை கலர்ஸ்ல இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சுவையூட்டிகள் 2010 டிபிடிபி அப்படியான சாப்பாடு ஆகியன சேர்க்கப்பட்ட உணவுகள். அது மட்டும் இல்ல, நிறைய சாப்பாடுகள் இருக்கு சரியா. அப்படியான சாப்பாடுகளை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா செயற்கை நிறமூட்டப்பட்டதுகள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரும். புற்றுநோய். இப்ப சும்மா சொல்றேன் பிள்ளை, மரவள்ளி கிழங்கு பொரிச்சா என்ன கலர்ல வேற மஞ்சள் மயிர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா சிவப்புல அவங்க டை எல்லாம் போடுவாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரும். சரி, அதை இது செய்து கொள்ளுங்க. right. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்கட செகண்ட் பாட்டில் நல்லா செய்யறாங்க. செகண்ட் பாட் ஆக குறைஞ்சது 80 குறையா